ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இல்லஸ்ட்ரேஷன் 6. சரி கண்ணு, இப்போ நம்ம இது வரைக்கும் என்ன கண்ணு பார்த்துருக்கோம்? அனலைசிஸ் ஆஃப் டிரான்சாக்ஷனில் 13 என்ட்ரிஸ் வரைக்கும் பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ ஒவ்வொரு என்ட்ரியும் கொஷின்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் எத்தனை ஆஸ்பெக்ட்ஸ் அக்கௌண்ட் இன்வால்வ் ஆகிருக்குன்றதை கண்டுபிடிக்கணும். அது வந்து பர்சனல் அக்கௌண்ட்டா, ரியல் அக்கௌண்ட்டா, தென் நாமினல் அக்கௌண்ட், நம்மளோட கோல்டன் ரூல்ஸோட என்ன பண்ணுவோம், நம்ம பொருந்தி பார்ப்போம் இல்லைங்களா? பார்த்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், எந்த வேர்டு எந்த அக்கௌண்ட்டில் வரும், ஐ மீன் பர்சனல், ரியல், நாமினல் எதில் வரும் அப்படின்னு சொல்லி இந்த ரூல்ஸை சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம், டெபிட் எது கிரெடிட் எதுன்னு சொல்லி நம்ம என்ட்ரி பண்ணுவோம். ஸோ இது வரைக்கும் நம்ம எக்ஸாம்பிள் அனலைசஸ் ஆஃப் டிரான்சாக்ஷனில் எக்ஸாம்பிள் 1லேருந்து 13 வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இண்டிவிஜுவலாக எப்படி வந்து நம்ம டெபிட் கிரெடிட் வந்து வைக்கிறத, ஒரு கொஷின் இருக்குது அப்படின்னா ஒரு டிரான்சாக்ஷன் ஒன்று இருக்குது அப்படின்னா அந்த டிரான்சாக்ஷனில் எத்தனை அக்கௌண்ட் இன்வால்வ் ஆகிருக்கு அப்படின்றது கண்டுபிடிப்போம் இல்லையா? கண்டுபிடிச்சி என்ன பண்ணுவோம், எது டெபிட்டில் வரும் எது கிரெடிட்டில் வரும்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம், ஜேர்னல் என்ட்ரி நம்ம என்ட்ரி பண்ணோம் இல்லையா கண்ணு? இந்த மாதிரி நம்ம பார்த்தோமா? ஸோ இது மாதிரி ஜேர்னல் என்ட்ரிலாம் நம்ம க்ரியேட் பண்ணோம். ஒவ்வொரு என்ட்ரி எப்படி நம்ம பிரிக்கிறது அப்படின்றத பார்த்தோம் சரிங்களா? ஸோ இது எல்லாமே நீ இப்போ வந்து எப்படி ஜேர்னல் என்ட்ரி அப்படின்னா என்ன, ஸோ ஒரு கொஷின்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த கொஷினை வந்து எப்படி அதில் மெயின் வேர்டு நம்ம கண்டுபிடிக்கிறது, அதுலேருந்து எப்படி நம்ம ஜேர்னல் என்ட்ரி வந்து நம்ம என்ட்ரி பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம் சரிங்களா? இப்போ ஒரு கொஷின் மாதிரி கொடுத்துருப்பாங்க பாருங்க கண்ணு. இல்லஸ்ட்ரேஷன் 6 பாருங்கள் January 1, 2, 3 பாருங்கள் 4, 5, 6, 7, 8, 9, 10 அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, டேட் வைஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு January 1லேருந்து January 10 வரைக்கும் அந்த இடைப்பட்ட நாட்களில் நிறையா டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. ஸோ அதை என்ன பண்ணுறாங்க, நமக்கு வேர்டாக ஒரு கொஷினாக கொடுத்துருக்காங்க சரிங்களா? ஸோ பார்த்தாவே ஐடென்டிஃபை பண்ணிக்குவேன். இது மாதிரி கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கொஷினை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இது வரைக்கும் என்ன பண்ணுறாங்க, ஒரு இண்டிவிஜுவலாக எக்ஸாம்பிள் 1, எக்ஸாம்பிள் 2 அப்படின்னு சொல்லி 13 வரைக்கும் தனித்தனியாக நம்ம பார்த்தோம். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு கொஷின் வந்து என்ன 10 என்ட்ரினா 10 என்ட்ரியும் அந்த டேட்டில் நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை என்ன பண்ணணும், நம்ம இந்த மாதிரி பேஸ் பண்ணி என்ன பண்ணணும், சம் போடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் சரிங்களா? நம்ம இப்போ தான் என்ன பண்ணுறோம், ஜேர்னல் என்ட்ரியில் ஃபஸ்ட்டு சம் பார்க்க போகிறோம் பாருக்கண்ணே. Illustration 6. Jayasili is a solo proprietor having a provision store. Following are the transactions during the month of January 2018. Journalize them அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா? ஜெயசீலி அப்படின்றது நான் ஒரு தனி வணிகர், ஒரு தனியாக ஒரு வியாபாரம் செய்கிறவங்க. அவங்க எந்த மாதிரி வந்து ஒரு ஸ்டோர் பாருங்கள், ப்ரொவிஷன் ஸ்டோர் அப்படின்னா அது பலசரக்கு கடை நிறையா வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த ஸ்டோரில் விற்றுட்ருக்காங்க. யார், ஜெயசீலி. ஃபாலோயிங் ஆர் தி டிரான்சாக்ஷன் டூரிங் தி மந்த் ஆஃப் January 2018. ஜேர்னலைஸ் தெம். January 2018 உண்டான டிரான்சாக்ஷன் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த கடை பற்றி, ப்ரொவிஷன் ஸ்டோரில் என்னென்ன டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு, ஜெயசீலி என்னென்ன பண்ணியிருக்காங்க, எவ்வளோ அமௌண்ட் போட்டு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, ஸ்டார்ட் பண்ணலேருந்து எந்த மாதிரிலாம் அந்த கம்பெனியில் அந்த அந்த ப்ரொவிஷன் ஸ்டோரில் என்ன மாதிரி டிரான்சாக்ஷன்லாம் நடந்திருக்கு அப்படின்றத நான் கொடுத்துருக்காங்க சரிங்களா? அதை வச்சு நம்ம என்ன பண்ணோம், ஜேர்னலைஸ் தெம்னு அந்த ஜேர்னல்ட்டு நம்ம ஒரு குறிப்பேட்டை நம்ம பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா? இப்போ பார்க்கணும் January 1 பாருங்கள், கமான்ஸ்டு பிஸ்னஸ் வித் கேஷ் 80,000 அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். கமான்ஸ்டு பிஸ்னஸ் வித் கேஷ்னா என்னக்கன்னு அர்த்தம், ரொக்கத்துடன் தொழில் தொடங்கியது அப்படின்றது அர்த்தம் சரிங்க? என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு ஜெயசீல் என்ன பண்ணுறாங்க, அந்த ப்ரொவிஷன் ஸ்டோர் ஆரம்பிக்கலான்னு நினைக்கிறாங்க. ஸோ அதுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, 80,000 பணம் போட்டு அந்த பிஸ்னஸை ஆரம்பிச்சிருக்காரு சரிங்களா? அடுத்தது பாருங்கள், டெபாசிட்டட் கேஷ் வித் பேங்க் சரிங்களா? டெபாசிட்டட் கேஷ் வித் பேங்க்னா என்னக்கன்னு, வங்கியில் செலுத்திய ரொக்கம் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா அது நீ வந்து என்ன பண்ணுற, பேங்க்கில் அமௌண்ட் வந்து என்ன பண்ணுற, டெபாசிட் பண்ணுற சரிங்களா? ஸோ 3 என்ட்ரிஸாக பார்க்கலாம். அடுத்தது பாருங்கள், January 3 என்ன டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு, பர்ச்சேஸ்டு குட்ஸ் பை பேயிங் கேஷ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா அது ரொக்கத்திற்கு கொள்முதல் செய்தது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா? ரொக்கத்திற்கு கொள்முதல் செய்ததுன்னு எனக்குன்னு ஒன்றும் இல்லை பாருங்கள், நீ என்ன வாங்கியிருக்க, கூட்ஸ்னது சரக்கு ஏதாவது வாங்கியிருக்க சரிங்களா? எப்படி வாங்கியிருக்க பாரு, கேஷ் கொடுத்து பொருளை வாங்கியிருக்க, பர்ச்சேஸ் பண்ணியிருக்க அப்படின்றது அர்த்தம் சரிங்களா? கேஷ் கொடுத்து என்ன பண்ணியிருக்க, நீ வந்து உன்னுடைய ப்ரொவிஷன் ஸ்டோருக்கு நிறையா கூட்ஸ்லாம் தேவைப்படும் சரிங்களா? அதெல்லாம் என்ன பண்ணியிருக்க, நீ காசு கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா? இப்போ இந்த 3 டிரான்சாக்ஷனை எப்படி வந்து நம்ம சம் போடுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம்.
ஃபஸ்ட்டு ஒரு கொஷின்ஸ் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம், இன் தி புக்ஸ் ஆஃப் எடுத்தோடனே என்ன பண்ண ஹெட்டிங் எழுதணும். இன் தி புக்ஸ் ஆஃப் ஜெயசீலி ஜேர்னல் என்ட்ரி அப்படின்றது எழுதணும். சரிங்களா? நார்மலாகவே என்ன பண்ணுவோம், இன் தி புக்ஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக ஒரு ஐஃபோன் போட்டுக்கணும். சரியா கண்ணு? ஸோ இந்த இடத்துல நம்ம யாரை பற்றி கணக்கு நம்ம போட்டுட்ருக்குறோம் பாருங்கள். இந்த கொஷின்ஸ் வந்து பாருங்கள். இல்லஸ்ட்ரேஷன் 6 ஜெயசீலி இஸ் எ சோலோ ப்ரொப்ரியேட்டர் ஹேவிங் எ ப்ரொவிஷன் ஸ்டோர். ஸோ ஜெயசீலி பற்றி தான் நம்ம எல்லா டிரான்சாக்ஷன் நம்ம வந்து என்ன பண்ணுற எடுத்துக்க போகிறோம். ஸோ ஜெயசீலி வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு ப்ரொவிஷன் ஸ்டோர் வச்சுருக்காங்க. அங்கே நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷனை மட்டும் தான் என்ன பண்ணியிருக்காங்க, இங்கே எடுத்திருக்காங்க. ஸோ அதனால் இந்த ஜேர்னல் என்ட்ரியோட நேம் என்ன அப்படின்னா, இது யாரோடைய அக்கௌண்ட்டு, நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம், ஜெயசீலியோட ப்ரொவிஷன் ஸ்டோரில் இருந்து என்னென்ன டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு, அவங்களுக்கும் மற்ற டிரான்சாக்ஷன் என்ன நடந்திருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கப்போம். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல இந்த புக்ஸ் ஆஃப் ஜெயசீலி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த புக்ஸோட நேம் என்னது, ஜெயசீலியோட புக்ஸ். சரிங்களா? ஸோ அவங்களுடைய ஜேர்னல் என்ட்ரிஸை நம்ம பார்க்க போகிறோம். சரியா கண்ணு? இப்போ ஃபஸ்ட் பண்ணுங்கள், டேட்டு, பர்டிகுலர், எல்எஃப், டெபிட், கிரெடிட் அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ காலம் எழுதியாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கன்னு, கமான்ஸ்டு பிஸ்னஸ் வித் கேஷ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ நம்ம முதல்ல என்ன பாரு, இதில் மெயின் வேர்டு என்ன அப்படின்றத பார்க்கலாம். கமான்ஸ்டு பிஸ்னஸ் வித் கேஷ். சரிங்களா? கமான்ஸ்டு பிஸ்னஸ்னு என்னது, அவங்க ஜெயசீலி ஒரு தொழில் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறாங்க, கேஷ் போடுறாங்க. எவ்வளோக்கு என்ன போடுறாங்கன்னு சொல்லியிருக்கேன், 80,000 சொல்லி சொன்னோம் இல்லைங்களா? ஸோ 80,000 பணம் போடுறாங்க. சரியாம்மா? இப்போ நம்மளோட மெயின் வேர்ட் ஃபஸ்ட் ஒன் கேஷு. சரிங்களா? செகண்ட் ஒன் என்ன பாரு, கமான்ஸ்டு பிஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படின்னது, நம்ம முதல்ல ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு எவ்வளோ அமௌண்ட் போட்டிருக்கோம், 80,000 அமௌண்ட் போட்டிருக்கோம். ஸோ அப்போ நமக்கு இது என்னது, கேபிட்டல். சரியா கண்ணு? ஸோ இப்போ என்ன பண்ணணும், நம்ம இந்த கேபிட்டல் என்ன பண்ணணும், நம்ம இப்போ எத்தனை வேர்டு இருக்குது, கேபிட்டல் ஒரு வேர்டு இருக்குது, கேஷ் ஒரு வேர்டு இருக்குது. ஸோ கமான்ஸ்டு பிஸ்னஸ் அப்படின்னு என்னது, கேபிட்டல். சரிங்களா? ஸோ இப்போ பாருக்கண்ணே, கேபிட்டல் ஒரு வேர்டு, கேஷ் ஒரு வேர்டு. சரிங்களா? ஸோ நான் பாரு, கேபிட்டல் எதில் கண்ணு வரும், பர்சனல் அக்கௌண்ட்டில் வரும். சரிங்களா? கேஷ் எதில் வரும், ரியல் அக்கௌண்ட்டில் வரும். ஓகேவா? இப்போ பர்சனல் அக்கௌண்ட்டோட ஃபார்முலா என்ன கண்ணு சொல்லு பார்க்கலாம். டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். சரிங்களா? ரியல் அக்கௌண்ட்டோட ஃபார்முலா என்னது, டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். சரிங்களா? டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். ஸோ இந்த இடத்துல கேபிட்டல் அப்படின்ற ஒரு இருக்குது இல்லைங்களா? ஸோ இந்த கேபிட்டல் வந்து என்ன பண்ணுறாங்க, பிஸ்னஸ்க்கு போடுறாங்க. யார் போடுறா, ஜெயசீலி போடுறாங்க. சரிங்களா? ஸோ நல்லா கவனிக்கணும். இப்போ இந்த இடத்துல ஜெயசீலி கேபிட்டல் அப்படின்னு சொல்லி நம்ம, ஏன்னா இது யாருக்குன்னு போடுறா கேபிட்டலை, ஜெயசீலி போடுறாங்க. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம பர்சனல் அக்கௌண்ட்டில் தான் கேபிட்டல் வரும்னு சொல்லியிருக்கேன். ஸோ பர்சனல் அக்கௌண்ட்டோட ஃபார்முலா என்ன சொல்லியிருக்கேன், டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். ஸோ இந்த இடத்துல யார் வந்து பிஸ்னஸ்க்கு அமௌண்ட் போடுறா, ஜெயசீலி. ஸோ ஜெயசீலி இந்த இடத்துல யார், ஜெயசீலி கேபிட்டல் வந்து என்ன பண்ணுறாங்க, வந்து பிஸ்னஸில் போடுறாங்க. சரிங்களா? அப்போ என்ன பண்ணும், ஜெயசீலி கேபிட்டல் கிவராக வருங்க. புரியுதாம்மா? அப்போ கேபிட்டல் போடுறோம் அப்படின்னா அதில் நம்ம கிவர் வைக்கணுமா. ஸோ டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், ஜெயசீலி கேபிட்டல்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், முதல்ல கிரெடிட்டில் வைக்கணும். சரிங்களா? ஸோ இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருந்தாலும், நான் எப்படி எக்ஸாம்பிள் 1லேருந்து 13 வரைக்கும் எப்படி நான் பிரிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பேப்பரில் எழுதி நம்ம வீடியோஸ் பார்த்தோம் இல்லையா? ஸோ ஒவ்வொரு டிரான்சாக்ஷனும் எப்படி பிரிக்கிறது அப்படின்றத நான் எக்ஸாம்பிளில் என்ன பண்ணேன், எழுதி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு கொஷினாக ஒரு இல்லஸ்ட்ரேஷன் வந்து 6, 7 அந்த மாதிரிலாம் இருக்கிறது என்ன பண்ணுறீங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய டிரான்சாக்ஷனை ஒவ்வொன்றும் பிரித்து கற்றுக்கும். சரிங்களா? அப்போ ஆக்சுவலாக எனக்கு என்ன பண்ணும், ப்ராக்டிஸ் ஆயிரும். சரியாக்கண்ணே? ஸோ இப்போ கமான்ஸ்டு பிஸ்னஸ் அப்படின்றது எனக்குன்னு கேபிட்டல் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ யாரோட கேபிட்டல், ஜெயசீலி ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு முதல் என்ன பண்ணியிருக்காங்க, அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கேபிட்டல் அப்படின்றது இதெல்லாம் வரும், நமக்கு பர்சனல் அக்கௌண்ட்டில் வரும். சரிங்களா? அப்போ பர்சனல் அக்கௌண்ட்டோட ஃபார்முலா என்னது, டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். ஸோ கேபிட்டல் என்ன பண்ணுறோம், நம்ம கம்பெனியில் போடுறோம். சரிங்களா? ஸோ அந்த ப்ரொவிஷன் ஸ்டோர் நம்ம ஆரம்பிக்கிறதுக்காக பணம் போடுறோம். ஸோ அப்போ யார் நமக்கு, ஜெயசீலி கிவர். ஏன்னா அந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் ஜெயசீலி என்ன பண்ணுறாங்க, பணத்தை கொடுக்குறாங்க. ஸோ அப்போ ஜெயசீலி கேபிட்டல் என்னது, நமக்கு ஜெயசீலி வந்து என்ன பண்ணுறாங்க, கிவர். அப்போ என்ன நமக்கு கிரெடிட்டில் வைக்கணும்.
சரிங்களா. அடுத்த லைன் பாருங்க. அடுத்தது என்ன கேஷ் அப்படின்னு சொல்லியிருந்தோமா. ஸோ கேஷ் வந்து எதில் வரும், ரியல் அக்கௌண்ட்டில் வரும். ஸோ ரியல் அக்கௌண்ட் ஃபார்முலா என்னக்கண்ணே, டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். ஸோ நல்லா அந்த கொஷினை மறுபடியும் கவனி. கமான்ஸ்டு பிஸ்னஸ் வித் கேஷ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கேஷை போட்டு என்ன பண்ணுற, நீ ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு பணம் போடுற அப்படின்றது தான். ஸோ அப்போ தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு பணம் போடுற அப்படின்னா ஜெயசீலி கிவர். ஸோ பணத்தை கம்பெனியில் போடுறாங்க. சரிங்களா. இந்த கேஷ் வந்து இப்போ கம்பெனிக்குள்ளே வருதா, அந்த கம்பெனி விட்டு வெளியே போகுதா கண்ணே, இப்போ என்ன பண்ணுது, கம்பெனிக்குள்ளே வருதா, அப்போ கேஷ் என்ன கண்ணே உள்ளே வருது. ஸோ அப்போ நம்மளோட ஃபார்முலா என்னது, டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். ஸோ நம்மக்கிட்ட என்னது, பணம் உள்ளே வருது. ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், கேஷ் அக்கௌண்ட் என்ன பண்ணணும், நம்ம டெட்டார் வைக்கணுமா, ஐ மீன் டெபிட்டில் என்ட்ரி பண்ணணுமா. சரி இப்போ பாருங்கள் ஜேர்னல் என்ட்ரியா பாருக்கண்ணே. ஃபஸ்ட் என்ட்ரி பாருங்கள் 2018 January 1. ஏன்னா கொஷினில் என்ன பண்ணியிருக்காங்க நமக்கு, January 2018 ஜேர்னலைஸ் தேம். ஸோ 2018 ஜனவரிக்கு உண்டான டிரான்சாக்ஷன்லாம் இருக்குது. ஸோ இதை வச்சு நீங்கள் ஜேர்னல் என்ட்ரி போடுங்க அப்படின்றது தான். அதனால தான் என்ன பண்ண 2018 January 1 அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறோம், நம்ம என்ட்ரி பண்ணிடுறோம். ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் என்ட்ரி ஃபஸ்ட் கொஷின் என்னது, கமான்ஸ்டு பிஸ்னஸ் வித் கேஷ். சரிங்களா. ஸோ புக்கும் பக்கத்தில் வச்சுக்கோ. ஸோ கமான்ஸ்டு பிஸ்னஸ் வித் கேஷ்னு என்னக்கன்னு அர்த்தம், தொழில் ஆரம்பிக்கிறோம். ஸோ யார் ஆரம்பிக்கிறாங்க, ஜெயசீலி வந்து கொஞ்சம் பணம் போட்டு ஒரு தொழில் ஆரம்பிக்கிறாங்க, ஒரு ப்ரொவிஷன் ஸ்டோர் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, 80,000 அமௌண்ட் போட்டிருக்காங்க. ஸோ அப்போ ஜெயசீலி நம்ம என்ன பண்ணுறாங்க, பிஸ்னஸ்க்கு பணம் போடுறாங்க. ஸோ அதனால தான் இங்கே யார் நமக்கு கிவர் அப்படின்னு சொல்லிடுறோம். சரிங்களா. அதனால தான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன், டு ஜெயசீலி கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ கேஷ் என்னது நமக்கு உள்ளே வருது, கம்பெனிக்குள்ளே வருது. ஸோ அதனால் என்ன பண்ணுறோம், கேஷ் அக்கௌண்ட் டெட்டார். இப்போ மறுபடியும் நான் சொல்கிறேன் கவனிக்கன்னு. ஸோ பாருங்கள் கேஷ் அக்கௌண்ட் டெட்டார்னு சொல்லி இந்த மார்ஜின் பாருங்கள், இந்த மார்ஜின் கிட்ட கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் அப்படின்னு சொல்லி என்ட்ரி பண்ணி டெபிட்டில் 80,000 போட்டாங்க. சரிங்களா. அடுத்தது ஜெயசீலி என்ன பண்ணுறாங்க, கேபிட்டலில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ கேபிட்டல் ஐ மீன் கிவர் கொடுக்குறாங்க, நமக்கு கம்பெனிக்கு கொடுக்குறாங்க. ஸோ அப்போ பாருங்கள் டு ஜெயசீலி கேபிட்டல் அக்கௌண்ட் என்ன பண்ண, நம்ம கொஞ்சம் கேப் அந்த மார்ஜின் ஒட்டி கொஞ்சம் எழுதாமல் கொஞ்சம் கேப் விட்டு என்ன பண்ணுறாங்க, டு ஜெயசீலி கேபிட்டல் அக்கௌண்ட் சொல்லி என்ன பண்ணுறாங்க, கிரெடிட்டில் 80,000 போட்டிருக்கோம். ஸோ இந்த என்ட்ரி உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்க்கண்ணே. அடுத்த என்ன சொல்லியிருக்கேன், டெபாசிட்டட் கேஷ் வித் பேங்க் அப்படின்னு சொல்லியிருக்கோம். டெபாசிட்டட் கேஷ் வித் பேங்க். ஸோ அப்படின்னாக்கன்னு அர்த்தம், நீ வந்து என்ன பண்ணுற, பேங்க்கில் அமௌண்ட் போடுற, டெபாசிட் பண்ணுற. ஸோ சரியா. இப்போ இதோட ரெண்டு மெயின் வேர்டு என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த கொஷினை படிச்சிட்டோம், மெயின் வேர்டு பார்க்கலாம். எத்தனை இந்த டிரான்சாக்ஷனில் எத்தனை ஆஸ்பெக்ட்ஸ் வந்து இன்வால்வ் ஆகிருக்கு. சரிங்களா. பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஒன் கேஷ், ரெண்டாவது பேங்க். நல்லா கவனி கொஷினை. நீ என்ன பண்ணுற, பேங்க்கில் கேஷ் டெபாசிட் பண்ணுற. ஸோ அது மெயின். அப்போ கேஷ் ஒரு இதாகவும் பேங்க் ஒரு இதாகவும் எடுத்துக்கிறோம். ஸோ அதில் என்னது, கேஷ் பேங்க். சரியா. இப்போ கேஷ் எதில் கண்ணு வரும், ரியலில் வரும். சரிங்களா. ரியல் அக்கௌண்டோட ஃபார்முலா என்ன கண்ணு, டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். ஸோ மறுபடியும் இந்த கொஷின் நல்லா கவனி. டெபாசிட்டட் கேஷ் வித் பேங்க். சரிங்களா. டெபாசிட் கேஷ் வித் பேங்க்னா அது, இந்த இடத்துல கேஷ் வந்து உன்னை விட்டு வெளியே போகுதா இல்லை உனக்குள்ளே வருதா அப்படின்றது நீ திங்க் பண்ணிப்பார். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஜெயசீலி, நான் தான் ஜெயசீலி. சரிங்களா. நான் என்ன பண்ணுறேன், அதில் வந்து கொஞ்சம் சம்பாரிச்ச பணத்தெல்லாம் வச்சு என்ன பண்ணுறேன், போய் பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறேன். சரிங்களா. அப்போ என்ன விட்டு என்ன பண்ணுது, கேஷ் வெளியே போகுதா, நான் பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறேன். அப்போ பேங்க் யார் நமக்கு, பேங்க் எதில் வரும் நமக்கு, பேங்க் எதில் கண்ணு வரணும்னு சொல்லியிருக்கேன், பர்சனல் அக்கௌண்ட்டில் வரும். சரிங்களா. ஸோ அப்போ பர்சனல் அக்கௌண்ட்டில் பேங்க் வரும், கேஷ் வந்து எதில் வரும், ரியலில் வரும். சரிங்களா. அப்போ பேங்க் வந்து பர்சனலில் வரும். இப்போ பாரு, பேங்க் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ணுறோம், கேஷ் எடுத்துக்கிறோம். ஸோ கேஷ் நம்மளை விட்டு வெளியே போகுதா உள்ளே வருதா அப்படின்னு பார்க்குறேன். ஸோ நம்மளோட ஃபார்முலா என்னது, டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். ஸோ நம்மள்ட்ட என்ன பண்ணுது, கேஷு வெளியே போகுது. ஸோ அப்போ என்ன பண்ணணும், கேஷை கிரெடிட்டில் வைக்கணும். சரிங்களா. இப்போ பேங்க் எதில் வரும், பர்சனல் அக்கௌண்ட்டில் வரும். ஸோ பர்சனல் அக்கௌண்ட்டோட ஃபார்முலா என்னக்குன்னு, டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். சரிங்களா. டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். ஸோ இந்த இடத்துல பேங்க்கு ரிசீவ் பண்ணுறாங்களா, ஐ மீன் நம்மக்கிட்ட இருந்து கேஷை வாங்குறாங்களா இல்லை நமக்கு கேஷை கொடுக்குறாங்களா,
திங்க் பண்ணி பாரு. ஸோ இந்த இடத்துல அவங்க என்ன பண்ணுறாங்க, நம்மளுடைய பணத்தை பேங்க் ரிசீவ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், ரிசீவர். ஸோ நம்மளோட ஃபார்முலா என்னது, டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். ஸோ நம்ம என்ன பண்ணுறது, டெட்டா வைக்கணும். சரியா? இப்போ பாருங்க கொஷினை பாருங்கள். செகண்ட் அந்த டேட், கண்டிப்பாக இந்த டேட் காலத்தில் கண்டிப்பாக அங்கே என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க அதை என்ட்ரி பண்ணுங்கன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ட்ரான்சாக்ஷன் January 1 அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க, அதனால் எடுத்துட்டேன். ஸோ இப்போ January 2ல் பாருங்கள், பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட் கிரெடிட்டில் வச்சுருக்கோம். ஸோ அதுக்கு நேரம் என்ன பண்ணுறோம், டெட்டாருக்கு நேராக 40,000, கிரெடிட் நேராக 40,000 என்ட்ரி பண்ணோம். ஸோ நரேஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள், டெபாசிட்டட் கேஷ் இன்டு பேங்க். சரிங்களா? ஸோ மேலே பார்க்கன்னு ஃபஸ்ட்டு கொஷின், ஃபஸ்ட்டு ட்ரான்சாக்ஷன் என்ன இருக்கும், ஜெயசீலி கமான்ஸ்டு பிஸ்னஸ் வித் கேஷ். சரிங்களா? ஜெயசீலி என்ன பண்ணுறாங்க, 80,000 பணம் போட்டு ஒரு தொழில் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதில் கிடைக்கக்கூடிய வருமானத்தை என்ன பண்ணுறாங்க, நம்ம டெபாசிட் பண்ணியிருக்காங்க பேங்க்கில். சரிங்களா? அந்த 2 ட்ரான்சாக்ஷன் புரியுதாக்கண்ணே? ஸோ அடுத்தது கொஷின் பார்க்கண்ணே, பர்ச்சேஸ்டு குட்ஸ் பை பேயிங் கேஷ். சரிங்களா? என்ன பண்ணுறோம், நம்ம இப்போ ப்ரொவிஷன் ஸ்டோர் வச்சுருக்கோம், நிறைய பொருள் வாங்கணுன்றதை அந்த இதில் நிறைய வாங்கியோம். ஸோ அதனால் என்ன பண்ணுறோம், நம்ம கேஷ் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம் பாருங்கள், 5,000 ரூபாய்க்கு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நிறைய கூட்ஸை நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன், நிறையா பொருளை நான் வாங்கியிருக்கேன் அப்படின்றது அர்த்தம். சரிங்களா? ஸோ நான் யார்ட்டையும் கடனுக்காகவும் வாங்கலை. சரிங்களா? கடனுக்காகவும் வாங்க கிடையாது, நான் என்ன பண்ணியிருக்கேன், கேஷ் கொடுத்து நான் பொருளை வாங்கியிருக்கேன். ஒரு டிரான்சாக்ஷன் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதில் என்ன பண்ணியிருக்கோம், கேஷ் இருந்தது அப்படின்னா அது ஒரு மெயின் வேர்டு எடுத்துக்கணும். ஸோ கொஷினை மறுபடியும் கவனி, பர்ச்சேஸ் குட்ஸ் பை பேயிங் கேஷ். ஸோ அந்த இடத்துல மெயின் வேர்டு இந்த பர்ச்சேஸ் பண்ணியிருக்க கேஷ், அவ்வளோதான். ஸோ அந்த பர்ச்சேஸ் அப்படின்றது எதெல்லாம் வரும்னு சொல்லியிருக்கேன், நாமினல் அக்கௌண்ட்டில் வரும்னு சொல்லியிருக்கேண்ணா. சரியாக்கண்ணே? அப்போ கேஷ் எதில் வரும், ஆல்ரெடி உனக்கே தெரியும், ரியல் அக்கௌண்ட்டில் வரும். ஸோ இந்த இடத்துல பர்ச்சேஸ் ஃபஸ்ட்டு எடுத்துக்கோ. ஸோ பர்ச்சேஸ்னால் எனக்குன்னு நாமினல் அக்கௌண்ட் ரூல்ஸ் எடுத்துக்க சொல்லியிருக்கேன். ஸோ நம்ம நாமினல் அக்கௌண்ட் ரூல்ஸ் எனக்குன்னு டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ், கிரெடிட்டில் என்ன வைக்கணும், கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்டு கெயின்ஸ். சரிங்களா? டெபிட்டில் பாருங்கள் பர்ச்சேஸ், நான் என்ன பண்ணுறேன், ஒரு பொருளை வாங்கியிருக்கேன். ஸோ அந்த பொருளை வாங்குறது மூலிமா எனக்கு என்னது, செலவுகள், எக்ஸ்பென்சஸ்ஸாக. ஸோ நாமினல் அக்கௌண்ட் ரூல்ஸ் பிரகாரம் டெபிட்டில் என்ன பண்ணும், டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ், எல்லா செலவுகளையும் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம டெபிட்டில் என்ட்ரி பண்ணுவோம். ஸோ பர்ச்சேஸ் என்ன பண்ண, நம்ம டெட்டாரில் வைக்கணும். எப்படி இப்போ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டார் அப்படின்னு சொல்லி வைக்கணும். சரிங்களா? அடுத்தது குட்ஸ் பை பேயிங் கேஷ், நீ பொருளை வாங்கியிருக்க. சரிங்களா? அந்த பொருளை வாங்கினதால உனக்கு வந்து அந்த கூட்ஸு உள்ளே வரும், பட் கேஷ் ஒன்று விட்டு வெளியே போக மக்கனே. நினச்சி பாரு, இப்போ ஒரு கடைக்கு போகிறேன், ஏதாவது ஒரு திங்ஸை வாங்குகிறேன், திங்ஸை வாங்குறப்ப நீ என்ன பண்ணணும், ஒன்றை விட்டு நீ கேஷ் ஒன்று இழந்தா தான் இன்னொன்று கிடைக்கும் இல்லையா? ஸோ அப்போ என்ன பண்ணுற, ஒன்று கேஷை நீ கொடுக்குற, ஸோ ஒன்று விட்டு என்ன பண்ணுறது, கேஷ் வெளியே போகும். ஸோ அதே டிரான்சாக்ஷன் எங்கேயும் நடந்திருக்கு. பர்ச்சேஸ் குட்ஸ் பை பேயிங் கேஷ், நீ என்ன பண்ணியிருக்க, அந்த ப்ரொவிஷன் ஸ்டோருக்கு நிறைய பொருளை வாங்கியிருக்க, அதனால் 5,000 ரூபா என்ன பண்ணியிருக்க, நீ செலவு பண்ணியிருக்க. சரிங்களா? ஸோ இந்த இடத்துல கேஷ் எதில் வரும்னு சொல்லியிருக்கேன், ரியல் அக்கௌண்ட்டில் வரும். ரியல் அக்கௌண்ட் ஃபார்முலா டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். சரிங்களா? இப்போ ஒன்று என்ன பண்ணுது, கேஷ் உனக்குள்ளே வருதா இல்லை உன்னோட்டு வெளியே போகுதா, நல்லா திங்க் பண்ணிப்பார். நீ பொருளை வாங்கினதால உன்னை விட்டு என்ன பண்ணுது, கேஷ் வெளியே போகுது. ஸோ அப்போ கேஷ் வெளியே போகிறதால என்ன பண்ணும், டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். ஸோ கோஸ் அவுட். சரிங்களா? ஸோ அப்போ கோஸ் அவுட் அப்படின்னது பணம் உன்னை விட்டு வெளியே போகிறது அப்படின்றத என்ன பண்ண, நம்ம கிரெடிட்டில் வைக்கணும். சரிங்களா? இப்போ அந்த கொஷின் பாருங்கள், அதே ஜேர்னல் என்ட்ரி நம்ம என்ன பண்ணுறோம், ஹெட்டிங்லாம் எழுதிட்டோம், டேட்டு, பர்டிகுலர், எல்லாம் டெபிட் கிரெடிட்லாம் எழுதியாச்சு. ஸோ நம்மளுடைய பாருங்கள், எதுக்கு நாங்கள் தேர்டுன்னு புரிதாக்கண்ணே, இங்கே என்ன டேட் கொடுத்துருக்காங்களோ அதை தான் நீ மென்ஷன் பண்ணணும். சரிங்களா? சப்போஸ் இந்த இடத்துல 1 கொடுத்துட்டு இந்த இடத்துல 7, இந்த இடத்துல 8 அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா நீ என்ன பண்ணியிருக்கணும், ஃபஸ்ட்டு 1 வந்து என்னது, ஜேர்னல் ஃபஸ்ட்டு ட்ரான்சாக்ஷன் 7, டேட் 7 ட்ரான்சாக்ஷன், டேட் 8ன்னு சொல்லிட்டு என்னது குரோனாலஜிக்கல் ஆர்டர் பிரகாரம் டேட் வைஸ் மாறாமல் என்ன பண்ணணும், நீ வந்து அங்கே என்ட்ரி பண்ணிட்டு தான் வரணும். சரிங்களா? இப்போ வந்து இங்கே என்ன டேட் கொடுத்துருக்காங்க, January 3 கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பாருங்கள், January 3 பாருங்கன்னு, பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டார் நம்ம பார்த்தோமா, பர்ச்சேஸ்ன்றது நமக்கு என்னது, நாமினல் அக்கௌண்ட் ரூல்ஸ் பிரகாரம் நமக்கு என்னது, எக்ஸ்பென்சஸ். ஸோ என்ன பண்ணுற, எக்ஸ்பென்ஸ் டெபிட் வச்சுருக்கோம். ஸோ நம்மளோட ஒரு பொருளை வாங்குறது மூலிமா நம்மளோட என்ன பண்ணுறது, கேஷ் வெளியே போகும். ஸோ அதனால என்ன பண்ணியிருக்கேன், இந்த இடத்துல பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டாருக்கு நேராக 5,000,
சரிங்களா. டு கேஷ் அக்கௌண்ட்னால நான் அது கிரெடிட்டில் 5000 சரியா. நான் இந்த மாதிரி இப்போ நான் வந்து எல்லா செஷன் 6 நடத்திட்டுருக்கேன் சரிங்களா. இதை வந்து உனக்கு நான் இண்டிவிஜுவலாக பிரித்து நான் காட்டல. ஏன்னா ஆல்ரெடி நான் என்ன பண்ணியிருக்கேன், எக்ஸாம்பிள் 1லேருந்து 13 வரைக்கும் எப்படிலாம் அந்த மெயின் வேர்டு வரும், ஸோ நம்ம எப்படி அந்த ரூல்ஸை சொல்லி எது டெபிட்டில் வரும் எது கிரெடிட்டில் வரும்னு உனக்கு ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் சரிங்களா. ஸோ அதனால தான் என்ன பண்ணுறேன், இல்லை சீசன் 6 பொறுத்த வரைக்கும் நான் இந்த மாதிரி நான் காமனாக நான் சொல்லிட்டு வரேன். ஸோ உனக்கு வந்து நான் எப்படி நான் அந்த ஒரு கொஷினை எழுதி எப்படி நான் வந்து பிரிச்சனோ அதே மாதிரி என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த கொஷினை நீ பிரித்து ஹோம் ஒர்க்கை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் சரியா. இது கண்டிப்பாக கோல்டன் ரூல்ஸ் தெரிஞ்சிருக்குன்னு கண்ணே சரியா. சரி இப்போ அடுத்தது பார்க்குறேன்ப்பா. நெக்ஸ்ட்டு இப்போ இல்லஸ்ட்ரேஷன் 6ல் பார்த்தீங்க அப்படின்னா January 1, January 2, January 3 இந்த 3 டிரான்சாக்ஷன் நம்ம என்ன பண்ணுறோம் வச்சு ஜேர்னல் என்ட்ரியில் போட்டோம். ஏதாவது ஜெயசீலி புக்ஸ்லாம் போட்டுட்டோம் சரியா. இப்போ அதே டேட்டில் பாருங்கள் January 4ல் அதே கொஷின் பாருங்கள், பர்ச்சேஸ் குட்ஸ் ஃப்ரம் லிப்டன் அண்ட் கோ ஆன் கிரெடிட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரிங்களா. பர்ச்சேஸ் குட்ஸ் ஃப்ரம் லிப்டன் அண்ட் கோ ஆன் கிரெடிட். ஸோ அப்படின்னா கண்ணே லிப்டன்ன்றது என்னது, ஒரு கம்பெனி. லிப்டன் அண்ட் கோன்றது என்னது, நமக்கு ஒரு கம்பெனி. ஸோ அந்த கம்பெனிக்கிட்டேருந்து என்ன பண்ணியிருக்கேன், நிறைய பொருளை வாங்கியிருக்கேன். எப்படி வாங்கியிருக்கேன், கடனுக்கு வாங்கியிருக்கேன். சொல்கிறது புரியுதா. லிப்டன் அண்ட் கோக்கிட்ட இருந்து ஒரு கூட்ஸை நீ பர்ச்சேஸ் பண்ணுற. ஸோ எப்படி வாங்கியிருக்க, கடனுக்கு பொருள்களை வாங்கியிருக்கேன். யார்கிட்ட, லிப்டன் அண்ட் கோக்கிட்ட. புரியுதா. ஸோ இப்போ நம்மளுடைய மெயின் வேர்டு என்ன அப்படின்றத நம்ம பார்த்துக்கணும் சரிங்களா. முதல்ல இந்த மெயின் வேர்டு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஒரு டிரான்சாக்ஷன் எடுத்துக்கிறேன் அப்படின்னா இதில் கேஷ் இருக்கா அப்படின்றத பார்த்துக்கும். கேஷ்ன்ற வேர்டு இல்லை சரிங்களா. ஸோ அப்படி இல்லை அப்படின்றப்ப நான் அடுத்தது என்னத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல என்ன மெயின் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாரு. பர்ச்சேஸ் குட்ஸ் ஃப்ரம் லிப்டன் அண்ட் கோ ஆன் கிரெடிட். ஸோ என்ன அர்த்தம், நம்ம லிப்டன் அண்ட் கோன்ற ஒரு கம்பெனி இருக்குது, அதை என்ன பண்ணியிருக்க, நீ பர்ச்சேஸ் பண்ணியிருக்க. ஸோ இதுதானே. ஸோ எப்படி பர்ச்சேஸ் பண்ணியிருக்க, கிரெடிட். ஸோ இப்போ நம்மளுடைய மெயின் வேர்டு என்ன, லிப்டன் அண்ட் கோ பர்ச்சேஸ். ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் பர்ச்சேஸ் அப்படின்றது நாமினல் அக்கௌண்ட்டில் வரும். இது நமக்கு என்னது, எக்ஸ்பென்சஸ். ஸோ அப்போ என்ன பண்ணணும், நம்ம டெபிட்டில் வைக்கணும் சரியா. நம்ம என்ன பண்ண வேணும், டெபிட்டில் வைக்கணும். அடுத்தது லிப்டன் அண்ட் கோ அப்படின்றது ஒரு கம்பெனியோட நேம். எனி நேம் வந்தாலும் சரி எனி கம்பெனி நேம் வந்தாலும் சரி. ஸோ நம்ம பர்சனல் அக்கௌண்ட்டில் நிறைய கிளாஸிஃபிகேஷன்ஸ்லாம் கொண்டு கொடுத்துருப்பேன். ஸோ அதில் பில் அக்கௌண்ட் அதுன்னு சொல்லி நிறைய கொண்டு பேங்க் அக்கௌண்ட்ன்றதை கொடுத்துருப்போம். ஸோ கம்பெனியோட நேம் வந்தாலும் அது பர்சன் சம்மந்தப்பட்டது தான் இல்லையா. அப்போ எதில் வரும், நமக்கு பர்சனல் அக்கௌண்ட்டில் வரும். ஸோ பர்சனல் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ரூல்ஸ் என்ன, கோல்டன் ரூல்ஸ், டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். ஸோ நம்ம மறுபடியும் இந்த கொஷின் நல்லா கவனி. நம்ம இந்த இடத்துல லிப்டன் அண்ட் கோ வந்து ரிசீவரா கிவ்வரா, ஐ மீன் நமக்கிட்ட இருந்து பொருளை வாங்குறாரா இல்லை நமக்கு பொருளை தராரா கண்ணு, நமக்கு பொருளை தராரு சரிங்களா. அப்போ லிப்டன் கோ நமக்கு யார் இந்த இடத்துல, கிவர் இல்லையா. நமக்கு கூட்ஸை தராங்க, எப்படி, கடனுக்கு தராறாங்க சரி. அப்போ யார், லிப்டன் அண்ட் கோ, நமக்கு கிவர். ஸோ பர்ச்சேஸ்ன்றது நமக்கு என்னது, எக்ஸ்பென்சஸ், டெபிட்டில் வைக்கணும் சரியா. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், எது டெபிட்டில் வரும் எது கிரெடிட்டில் வரும்னு சொல்லி என்ன பண்ணியிருக்கோம், நம்ம கோல்டன் ரூல்ஸை பிரிச்சுக்கிறோம். இப்போ பாருங்கள், இந்த புக்ஸ் ஆஃப் ஜெயசீலி ஜேர்னல் என்ட்ரி. ஸோ அதே புக்கில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், January 4ல் 4th டிரான்சாக்ஷன் நம்ம பார்க்க போகிறோம் சரியா. பாருங்கள், நம்மளோட 4th டிரான்சாக்ஷன் என்னக்குன்னா, கூட்ஸ் பர்ச்சேஸ் ஆன் கிரெடிட். ஸோ நம்ம கடனுக்கு பொருளை வாங்கியிருக்கோம். ஸோ யார்கிட்ட வாங்கியிருக்கேன், லிப்டன் அண்ட் கோக்கிட்ட இந்த பொருளை கடனுக்கு வாங்கியிருக்கேன். ஸோ பர்ச்சேஸ் பண்ணுறது நமக்கு என்னது, எக்ஸ்பென்சஸ். ஸோ நாமினல் அக்கௌண்ட் ரூல்ஸ் பிரகாரம் எக்ஸ்பென்சஸ் என்ன பண்ணணும், நம்ம டெபிட்டில் வைக்கிறோம். ஸோ அதனால தான் என்ன பண்ணுறேன், பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டார் அப்படின்னு சொல்லி டெபிட்டர் 10,000 என்ட்ரி பண்ணிட்டேன் சரிங்களா. அடுத்தது இந்த டு லிப்டன் அண்ட் கோ அப்படின்றது யார், நமக்கு கிவர் சரியா. ஏன் அப்படின்னா நமக்கு பொருளை கடனுக்கு தராரு. யாருக்கு, ஜெயசீலி வந்து வாங்குறாங்கன்னு பொருளை. ஸோ லிப்டன் அண்ட் கோ வந்து ஜெயசீலிக்கு பொருளை என்ன பண்ணுறாங்க, கடனுக்கு தராங்க. ஸோ அப்போ லிப்டன் கோ யார், கிவர், பொருளை தருபவர் சரியா. அப்போ யார் நமக்கு இந்த இடத்துல, லிப்டன் கோ வந்து கிவர். ஸோ கிவர் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம், ரூல்ஸ் அந்த கோல்டன் ரூல்ஸ் பிரகாரம் பர்சனல் அக்கௌண்ட் ஃபார்முலா வந்து டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். ஸோ கிவர் என்ன பண்ணணும், நம்ம கிரெடிட்டில் வைக்கணும். அதனால தான் அந்த இடத்துல 2 அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி கிரெடிட்டில் 10,000 என்ட்ரி பண்ணிடுறேன் சரியா. ஸோ அடுத்த டிரான்சாக்ஷன் பாருங்கன்னு, இப்போ January 5ல் பாருங்கள் ஒரு டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. சோல்டு குட்ஸ் டு ஜாய் அண்ட் ரிசீவ்டு கேஷ் 11,000 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பாருங்கள், சோல்டு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன், நான் ஆல்ரெடி சோல்டு அப்படின்னு அந்த சேல்ஸ் அப்படின்றது அர்த்தம், விற்கிறது சரியா. இப்போ
சோல்டு குட்ஸ் டு ஜாய் அப்படின்னது நீ என்ன பண்ணுற, ஜாய்க்கு பொருளை விற்றுருக்க அப்படின்றது அர்த்தம் சரிங்களா. அண்ட் ரிசீவ்டு கேஷ், நீ ஜாய்க்கு பொருளை விற்கிற, அந்த பொருளை விற்கிறது மூலிமா என்ன பண்ணியிருக்க, கேஷை ரிசீவ் பண்ணுற அப்படின்றது அர்த்தம் சரிங்களா. அப்போ என்ன அர்த்தம், ஜாய் என்பவரிடம் ரொக்கத்திற்கு சரக்கு விட்டுறது, ஜாய் என்பவரிடம் என்ன பண்ணுற, ரொக்கத்திற்கு சரக்கு விட்டுறதுக்கு உனக்கு பணம் தேவைப்பட்டதால் என்ன பண்ணியிருக்க, நீ பொருளை ஜாய்க்கு விற்றுருக்க. ஸோ இது நம்மளுடைய தமிழ் மீனிங் சரிங்களா. இதோட மெயின் வேர்டு அப்படின்றத முதல்ல பார்க்கணும். ஸோ எப்பயுமே மெயின் வேர்டு என்னது, நேம் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுப்போம். பட் நேம் வரக்குள்ளேயே கேஷ்ன்ற ஒரு வேர்டு வந்துச்சு அப்படின்னா நம்ம எதுக்கு ஃபஸ்ட்டு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும், கேஷ்க்கு தான் கண்ணு கொடுக்கணும் சரிங்களா. அந்த நேமை நம்ம எடுத்துக்கூடாது சரியா. ஸோ பாருங்கள், சோல்டு குட்ஸ் டு ஜாய் அண்ட் ரிசீவ் கேஷ், நீ என்ன பண்ணுற, ஜாய்க்கு பொருளை விற்கிற. ஸோ பொருளை விற்கிறது மூலிமா என்ன பண்ணுற, உனக்கு கேஷ் கிடைக்கிது சரியா. ஸோ இந்த இடத்துல நல்லா கவனிக்கணும். சேல்ஸ் முதல்ல நம்மளோட மெயின் வேர்டு என்னது, சோல்டு அப்படின்றது நமக்கு சேல்ஸா. ஸோ சேல்ஸ் அப்படின்றது நமக்கு என்னது மெயின் வேர்டு. அடுத்தது இந்த இடத்துல நேம் எடுத்துக்கூடாது, அதுக்கு முன்னாடி கேஷ் வந்திருக்கு. ஸோ அந்த கேஷ் தான் எடுத்துக்கணும். ஸோ கேஷ் அப்படின்றது நமக்கு எதில் வரும், ரியல் அக்கௌண்ட்டில் வரும். சேல்ஸ் எதில் கண்ணு வரும், நமக்கு நாமினல் அக்கௌண்ட்டில் வரும். இப்போ ஃபஸ்ட்டு சேல்ஸ் எடுத்துக்கும். சேல்ஸ் எதில் வரும்னு சொல்லியிருக்கேன், நாமினல். ஸோ அப்போ நாமினல் அக்கௌண்ட்டோட ஃபார்முலா என்ன கண்ணு, டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ். ஸோ டெபிட்டில் எப்பயுமே நாமினல் அக்கௌண்ட் என்ன வரும், செலவுகளையும் நட்டங்களையும் மட்டும்தான் வைக்கணும். ஸோ செலவு எதாவது நடந்துருந்துச்சுன்னா நம்ம அதை என்ன பண்ண டெபிட்டில் வைக்கலாம், லாஸ் எதாவது நடந்துன்னா அது டெபிட்டில் வைக்கலாம் சரிங்களா. அடுத்தது என்ன சொல்லியிருக்கேன், செகண்ட் வேர்டு என்னது, கிரெடிட்டில் என்ன வைக்கணும், கிரெடிட் ஆல் டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ். கிரெடிட்டில் என்ன பண்ணும், கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்டு கெயின்ஸ். இந்த இடத்துல என்னது இன்கம் சரிங்களா. எதுக்கு இன்கம் சொல்கிறேன், நீ என்ன பண்ணியிருக்க, சோல்டு குட்ஸ் டு ஜாய் அண்ட் ரிசீவ்டு கேஷ். நீ வந்து என்ன பண்ணியிருக்க, ஒரு பொருளை விற்கிற. எதுக்குன்னு விற்கிறோம், நம்ம ஒரு பொருள் எந்த ஒரு திங்ஸாக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுறோம், ப்ரொடக்ஷன் பண்ணி எதுக்கு விற்கிறோம், நமக்கு பணம் வேணும் அப்படின்றதுக்கு, நமக்கு இன்கம் வேணும் அப்படின்றதால தான். ஸோ என்ன பண்ணுறாங்க, இங்கேயும் அதே தான், ஜாய்க்கு என்ன பண்ணியிருக்காங்க, பொருளை விற்கிறாங்க. ஸோ எப்படி விற்கிறாங்க, கேஷுக்காக விற்கிறாங்க. ஸோ அது நமக்கு என்னது இன்கம். ஸோ எப்பயுமே இன்கம் நம்ம என்ன பண்ணணும், கிரெடிட்டில் வைக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், சேல்ஸ் அக்கௌண்ட்டை வந்து நம்ம கிரெடிட்டில் வைக்கணும் சரியா. அடுத்தது என்ன சம்மந்தப்பட்டது இருக்குது அப்படின்னு சொல்கிறேன், கேஷ். ஸோ கேஷ் எதில் வரும், ரியல். ஸோ ரியல் அக்கௌண்ட்டோட ஃபார்முலா என்னக்கண்ணே, டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட் சரிங்களா. இப்போ நமக்கு கேஷ் உள்ளே வந்துச்சு அப்படின்னா டெபிட்டில் வைக்கணும், இல்லை நம்மளை விட்டு கேஷ் வெளியே போகுது அப்படின்னா கிரெடிட்டில் வைக்கணும் சரியா. இந்த இடத்துல கேஷ் நமக்கு உள்ளே வருதா, நம்மளை விட்டு வெளியே போகுதா சொல்லுங்க. நல்லா திங்க் பண்ணி பாருங்கள். இந்த இடத்துல கேஷ், ஒரு பொருளை விற்கிறது மூலிமா உனக்கு கேஷ் என்ன பண்ணுது, உள்ளே வருது சரிங்களா. நம்ம எப்படி சேல்ஸை நமக்கு இன்கம் சொல்லிட்டு நம்ம கிரெடிட்டில் வைக்கிறோமோ, அப்போ டெபிட்டில் என்ன இருக்கணும், கேஷ். ஸோ ஏன் அப்படின்னா கேஷ் நமக்கு உள்ளே வருது சரிங்களா. அப்போ என்ன பண்ணுறோம், நம்ம டெபிட்டில் வைக்கிறோம். இப்போ January 5 என்ன டிரான்சாக்ஷன் எப்படி பிரிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். இப்போ பாருங்கள் கொஷினில், January 5 கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் 11,000 டு சேல்ஸ் அக்கௌண்ட் வந்து என்னது கிரெடிட்டில் வைக்கணும், என்னது 11,000. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல எல்லாத்துக்கும் நம்ம நரேஷன்ஸ் வந்து நான் சொல்லலை, பட் நீ வந்து நான் கண்டிப்பாக என்ன பண்ண நம்ம நரேஷன் எழுதிக்கணும். அது வந்து என்ன சிம்பிளாக எழுதலாம், உனக்கு சப்போஸ் தெரில அப்படின்னா ஸோ அந்த கொஷினை வச்சு சுருக்கி எவ்வளோ என்னால் எழுத முடியுமோ அது எழுதிக்கும். கேஷ் சேல்ஸ் மேட், அவ்வளோதான் சரிங்களா. என்ன பண்ணியிருக்கோம், நம்ம அந்த பொருளை விற்றுருக்கோம். இப்போ புரியுதா கண்ணா. கொஷின் இல்லஸ்ட்ரேஷன் 6ல் January 5 டிரான்சாக்ஷன் நம்ம பார்த்துருக்கோம் சரிங்களா. அடுத்த டிரான்சாக்ஷன் பாருங்கள், January 6 பெய்டு சேலரிஸ் பை கேஷ் சரிங்களா. பெய்டு சேலரிஸ் பை கேஷ்னா என்னக்கன்னு அர்த்தம், நம்ம என்ன அர்த்தம், இந்த இடத்துல நீ வந்து சம்பளம் கொடுத்துருக்க. ஸோ அவனோட ஒர்க்கர்ஸ்லாம் நிறைய பேர் இருப்பாங்க சரிங்களா, அவங்களுக்கு சேலரி கொடுத்துருக்க. ஸோ அவங்க சேலரி எப்படி கண்ணு கொடுப்பேன், கேஷாக நீ என்ன பண்ணிக்க கையில் கொடுத்துருக்கன்னு வச்சுக்கோ சரிங்களா. இப்போ சேலரி வந்து நீ வந்து கேஷாக கொடுத்துருக்குற. ஸோ சேலரிஸ்க்கு மட்டும் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கிற நீ, ஜெய்சில் எவ்வளோ அவங்களோட எம்ப்ளாயீஸ்க்கு வந்து சேலரி கொடுத்துருக்காங்க, 5,000 வந்து என்ன பண்ணியிருக்காங்க, சேலரி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறேன் சரிங்களா. இதில் மெயின் வேர்டு என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் சேலரி, செகண்ட் ஒன் அது கேஷ். ஸோ சேலரி அப்படின்னா எதில் கண்ணு வரணும்னா நாமினல் அக்கௌண்ட்டில் வரும் சரிங்களா. ஸோ நாமினல் அக்கௌண்ட் ஃபார் ரூல்ஸ் என்ன, நமக்கு டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ், கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ். ஸோ சேலரி கொடுக்கறது மூலிமா உனக்கு என்னது எக்ஸ்பென்சஸ், செலவுகள். ஸோ அப்போ எக்ஸ்பென்சஸ் என்ன பண்ணணும், நம்ம டெபிட்டில் வைக்கணும். அப்போ சேலரி அக்கௌண்ட்டை டெட்டார் வைக்கணும். கேஷ் வந்து
நீ வந்து ஒருத்தருக்கு சேலரி கொடுக்குற. ஸோ சேலரி கொடுக்கறது மூலிமா உன்னிட்ட கேஷ் வெளியே போகுதா? இப்போ நல்லா கவனி, ஜெயசீல் என்ன பண்ணுறாங்க, எம்ப்ளாயீஸ்க்கு சேலரி கொடுக்குறாங்க. சரிங்களா? ஜெயசீலியை பொறுத்த வரைக்கும் அது நமக்கு அது வந்து செலவு, எக்ஸ்பென்சஸ். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், சேலரி அக்கௌண்ட்டை நம்ம டெட்டாரில் வைக்கிறோம். சரிங்களா? அடுத்தது கேஷ். ஜெயசீலியை விட்டு கேஷ் வெளியே போகுதா? அப்போ வந்து கோஸ் அவுட்டாக கேஷ். இப்போ நம்மளுடைய கேஷ் அதில் வரும், ரியல் அக்கௌண்ட்டு வரும். ரியல் அக்கௌண்ட்டோட ஃபார்முலா என்னக்குன்னு, டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். ஸோ நம்மள்ட்ட என்ன பண்ணுது, கேஷ் வெளியே போகுது. புரியுதா? அப்போ கேஷ் வெளியே போகுது அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும், நமக்கு கிரெடிட்டில் வைக்கணும். எதை? கேஷை. இப்போ பாருங்கள், ஜனவரி 6க்கு உண்டான டிரான்சாக்ஷன் நம்ம பார்க்கலாம். பார்க்கன்னு சேலரி அக்கௌண்ட் டெட்டார். ஸோ சேலரின்றது நமக்கு என்னது, எக்ஸ்பென்சஸ். ஆனால் என்ன பண்ணோம், டெட்டார்னு என்ட்ரி பண்ணிவிட்டு நம்ம என்ன மார்ஜினை ஒட்டி எழுதிக்கிறோம், 5000 டெபிட்டில் போடுறோம். அடுத்தது கிரெடிட்டில் பாருங்கள், 2 கேஷ். ஸோ சேலரி கொடுக்கறது மூலிமா ஜெயசீலி விட்டு என்ன பண்ணுறது, கேஷ். இந்த புக்ஸ்லாம் யாரோடையதுக்கான, மெயினாக ஜெயசீலி அக்கௌண்ட்டோட, ஜெயசீலியோடது. சரிங்களா? ஸோ அதனால தான் என்ன பண்ணுறாங்க, எல்லாமே நம்ம ஜெயசீலியை வந்து என்ன பண்ணுறோம், நம்ம மைண்டில் இப்போ நீ தான் ஜெயசீலி அப்படின்ற மாதிரி நினச்சிக்கணும். சரியா? அடுத்தது ஸோ அவங்கள விட்டு என்ன பண்ணுது, ஜெயசீலை விட்டு கேஷ் வெளியே போகுதா, இல்லை ஜெயசீலிக்கு கூட்ஸ் உள்ள வருதா, எல்லா விதத்துலையும் என்ன பண்ணணும், அந்த கம்பெனி அவங்கள வச்சு நீ திங்க் பண்ணிக்கணும். சரியாம்மா? இப்போ வந்து அடுத்து என்ன பண்ணுறோம், 2 கேஷ் அக்கௌண்ட் சொல்லி என்ன பண்ணுறோம், நம்ம எழுதிட்டோம். சரியா? எனக்கு கிரெடிட்டில் என்ட்ரி பண்ணியாச்சு. ஸோ அடுத்த டிரான்சாக்ஷன் பாருங்கண்ணே, ஜனவரி 7 ஒரு டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. பெய்டு லிப்டன் அண்ட் கோ பை செக் for the purchase made on 4th January. நல்லா புரியுதா? ஸோ என்ன பண்ணுறாங்க, பெய்டு லிப்டன் அண்ட் கோ பை செக் ஃபார் தி பர்ச்சேஸ் மேட் ஆன் 4th January. ஸோ என்ன பண்ணுறோம் இந்த இடத்துல, ஃபஸ்ட்டு 4th January உடனே என்ன பண்ணும், 4ஆம் தேதி என்ன நடந்துச்சு ஜனவரி 4ல் அப்படின்றது நீ திங்க் பண்ணணும். முதல்ல என்ன பண்ணணும், நீ அந்த கொஷினை 4th டேட்டில் என்ன நடந்திருக்கு அப்படின்றத பார்க்கணும். பாருங்கள், 1 2 இங்கே 3 வரைக்கும் இருக்குது, இங்கே 4 பாருங்கள். ஸோ 4th டிரான்சாக்ஷன். ஸோ 7th டிரான்சாக்ஷனையும் 4th டிரான்சாக்ஷன் மிங்கிள் பண்ணி முதல்ல கவனி. 4th டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு, பர்ச்சேஸ் குட்ஸ் ஃப்ரம் லிப்டன் அண்ட் கோ ஆன் கிரெடிட். என்ன பண்ணியிருக்காங்க, ஜெயசீலி லிப்டன் அண்ட் கோ கம்பெனியிலேருந்து பொருளை பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. எப்படி, கடனுக்கு பொருளை வாங்கியிருக்காங்க. சரி, ஓகே. 4th அது நடந்திருக்கு, கடனுக்கு லிப்டன் அண்ட் கோ கிட்டேருந்து பொருளை வாங்கியிருக்காங்க. 7 என்ன நடந்திருக்குன்னு பார்க்கணும். பெய்டு லிப்டன் அண்ட் கோ பை செக் ஃபார் தி பர்ச்சேஸ் மேட் ஆன் 4th January. ஓ, இப்போ புரியுதா? என்ன பண்ணியிருக்காங்க, 4ஆம் தேதி, ஜனவரி 4ஆம் தேதி நான் என்ன பண்ணியிருக்கேன், லிப்டன் அண்ட் கோ கிட்டேருந்து கடனுக்கு பொருளை வாங்கினேன் இல்லையா? ஸோ அந்த கடனுக்கு தான் நான் பொருளை வாங்கினேன், கேஷ் கொடுக்கல. ஸோ அந்த கடனுக்கு வாங்கினேன் இல்லையா, அந்த கடனுக்கு என்ன பண்ணுறேன், இப்போ செக்கு மூலிமா அவங்களுக்கு அமௌண்ட்டை பே பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். புரியுதா கண்ணு? நான் என்ன பண்ணுறேன், ஜனவரி 4ஆம் தேதி லிப்டன் அண்ட் கோ கிட்டேருந்து கடனுக்கு நிறைய பொருளை வாங்கினேன். சரிங்களா? 7ஆம் தேதி என்ன பண்ணியிருக்கேன், அவங்களுக்கு செக்கு மூலிமா பணத்தை கொடுத்துருக்கேன். எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 4000 கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? எவ்வளோ கண்ணு, 4000 வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. சாரி, அங்கே அமௌண்ட் ஸ்டேட்டாக கொடுக்கல. ஸோ இந்த இடத்துல என்ன மீன் பண்ணணும் அப்படின்னா, லிப்டன் அண்ட் கோ கிட்ட ஆல்ரெடி எவ்வளோக்கு நீ வாங்கியிருக்க அப்படின்றத நீ பார்க்கணும். சரிங்களா? லிப்டன் அண்ட் கோ கிட்டேருந்து எவ்வளோக்கு அமௌண்ட் வாங்கியிருக்கோம் நம்ம ஆல்ரெடி, 10,000க்கு கடனுக்கு, ஐ மீன் 10,000 பொருளை வாங்கியிருக்கோம். சரிங்களா? அந்த 10,000 நீ என்ன பண்ணுற, செக் மூலிமா கொடுத்துட்டேன் அப்படின்றது தான் அர்த்தம். சரியா? கன்ஃபியூஸ் ஆகிக்காத. இப்போ பார்க்கண்ணே, இதோட மெயின் வேர்டு அப்படின்னு என்னன்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் லிப்டன் அண்ட் கோ. சரிங்களா? அடுத்தது லிப்டன் அண்ட் கோக்கு எப்படி கண்ணு பணம் கொடுக்குற, செக் மூலிமா. ஸோ செக் அப்படின்னு நமக்கு என்னது, பேங்க். ஸோ இந்த இடத்துல லிப்டன் அண்ட் கோ ஒரு வேர்டாகவும் பேங்க் ஒரு வேர்டாகவும் எடுத்துக்கணும். சரிங்களா? இப்போ சொல்லுக்கண்ணு, லிப்டன் அண்ட் கோ அப்படின்றது ஒரு கம்பெனியோட நேம். ஸோ கம்பெனியோட நேம் எதில் வரும், பர்சனல் அக்கௌண்ட்டில் வரும். பேங்க்குன்றது நமக்கு பர்சனல் அக்கௌண்ட்டில் வரும். ஸோ ரெண்டுமே பர்சனல் அக்கௌண்ட்டோட மீன் பண்ணது தான். ஸோ இப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணியிருக்கேன், லிப்டன் அண்ட் கோ. ஸோ இந்த இடத்துல லிப்டன் அண்ட் கோ வந்து ரிசீவரா கிவ்வரா அப்படின்றத பார்க்கணும். சரிங்களா? ஸோ லிப்டன் அண்ட் கோ நம்ம பர்சனல் அக்கௌண்ட்டோட ஃபார்முலா என்னக்குன்னு, டெபிட் வாட் கம்ஸ் இன், டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். நம்ம பர்சனல் அக்கௌண்ட்டோட ஃபார்முலா அது டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் டெபிட்டில் வைக்கிறேன் அப்படின்னா, யார் ரிசீவ் பண்ணுறா அந்த கொஸ்டினை மறுபடியும் கவனி.
paid Lipton and Co by check for the purchase made on 4th January. ஜனவரி 4ல் நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷன் நான் என்ன பண்ணுறேன், லிப்டன் கோக்கிட்டேருந்து கடனுக்கு பொருள் வாங்கினேன். அதுக்காக என்ன பண்ணுறேன், இப்போ செக் மூலிமா பணத்தை லிப்டன் அண்ட் கோவுக்கு கொடுக்குறேன். ஸோ லிப்டன் அண்ட் கோ என்ன பண்ணுறாங்க, அதை ரிசீவ் பண்ணுறாங்க. ஸோ ரிசீவர்னால் லிப்டன் அண்ட் கோ என்ன பண்ண நம்ம டெபிட்டில் வைக்கணும். ஸோ எப்படி கொடுக்குற, செக் மூலிமா கொடுக்குறோம். ஸோ செக்குன்ற நமக்கு என்னது, செகண்ட் ஒன் பேங்க். ஸோ பேங்க் எதில் வரும், பர்சனல் அக்கௌண்ட்டில் வரும். ஸோ பர்சனல் அக்கௌண்ட்டோட ஃபார்முலா என்னது, டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். ஸோ நமக்கு யார் தரா, லிப்டன் அண்ட் கோவுக்கு பணத்தை யாருக்குன்னு தரா, செக் மூலிமா கொடுத்தாலும் நீ செக் எழுதி கொடுத்துரு. அப்போ பேங்க் தானே லிப்டன் அண்ட் கோவுக்கு பணம் கொடுக்குறாங்க. ஸோ அப்போ பேங்க் யார் நமக்கு, கிவர். புரியுதாம்மா? அதனால தான் பாருங்கள், இல்லஸ்ட்ரேஷன் இல்லஸ்ட்ரேஷன் 6ல் ஜனவரி 7ல் ஒரு டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு பாருங்கன்னு. டெபிட் என்ன பண்ணிருக்கோம், லிப்டன் அண்ட் கோ அக்கௌண்ட் டெட்டார் டு பேங்க் அக்கௌண்ட்டில் நம்ம கிரெடிட்டில் நம்ம என்ட்ரி பண்ணிடுறோம். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு உனக்கு இந்த இது வரைக்கும் நீ பார்த்தீங்கன்னா எல்கேஜிலேருந்து 10th வரைக்கும் மேக்ஸ் சப்ஜெக்ட் தான் நீ படிச்சிருப்ப. சரியா? ஸோ புதுசாக இருக்கும் இந்த 11th ஸ்டூடெண்ட்ஸ்க்கான உங்களுக்கு வந்து இந்த அக்கௌண்ட்ஸ் அப்படின்றது உங்களுக்கு புதுசாக தான் இருக்கும். ஜேர்னல் என்ட்ரிலாம் கொஞ்சம் புரியாத மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் சொல்கிறத கொஞ்சம் டீப்பாக கவனித்து, ஸோ இதுக்குன்னு கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு அந்த கோல்டன் ரூல்ஸ்லாம் மெமரி பண்ணிவிட்டு, சரியா, எப்படி அந்த கொஷினை மேம் பிரிச்சிருக்காங்க அப்படின்றத நான் ஒரு வீடியோஸ்லாம் அனுப்பியிருக்கிறேன் இல்லையா? ஸோ அதெல்லாம் நீ செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் இப்போ நான் சொல்கிறது நடத்துறதுலாம் உனக்கு புரியும். ஸோ இதுதான் இந்த கோல்டன் ரூல்ஸை சொல்லி தான் என்ன பண்ணுறாங்க, நடத்துகிறாங்க அப்படின்றது உனக்கு புரியுதா? இப்போ எப்படி 7 வந்து எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தேன். இப்போ அடுத்த டிரான்சாக்ஷன் பாருக்கன்னு, ஜனவரி 8 நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷன் பார்க்கலாம். பாட் ஃபர்னிச்சர் பை கேஷ். ஸோ இது வரைக்கும் என்ன பண்ணுறோம், பர்ச்சேஸ் பண்ணியிருப்போம். சரிங்களா? எப்படி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோன்னு பொருளோட நேம் கொடுத்துருக்க மாட்டாங்க பாருங்கள். பர்ச்சேஸ் கூட்ஸு, சோல்டு கூட்ஸு, சரிங்களா, இந்த மாதிரி கூட்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு பொருளை வாங்குகிறோம் அப்படின்ற மாதிரி தான். ஸோ முதல் முறையாக இந்த கொஷினில் பார்க்குறேன், பாட் ஃபர்னிச்சர் பை கேஷ். ஸோ பாட் அப்படின்னாக்கனே பர்ச்சேஸ், அப்போ என்னது, பர்ச்சேஸ் ஃபர்னிச்சர் பை கேஷ் அப்படின்றது அர்த்தம். நீ என்ன பண்ணியிருக்க, ஃபர்னிச்சரை வாங்கியிருக்க. ஸோ ஜெயசீலியே என்ன பண்ணுங்க, ஒரு ப்ரொவிஷன் ஸ்டோர் வச்சுருக்காங்க. ஸோ அதுக்காக ஏதாவது ஃபர்னிச்சர் தேவைப்பட்டிருக்காங்க, என்ன பண்ணுறான், ஃபர்னிச்சரை வாங்குறான். ஸோ அந்த ஃபர்னிச்சர் எப்படி கண்ணு வாங்கியிருக்காங்க, கடனுக்கு எதாவது வாங்குறாங்களா, இல்லை, என்ன பண்ணுறாங்க, கேஷ் கொடுத்து பொருளை வாங்கியிருக்காங்க. ஸோ அந்த பொருளோட நேம் என்னது, ஃபர்னிச்சர். சரி, இப்போ நம்மளோட மெயின் வேர்டு என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், எப்பயுமே நம்ம என்ன பண்ணுவோம், பாட் அப்படின்னு எனக்கு பர்ச்சேஸ். சரிங்களா? நம்ம என்ன பண்ணுவோம், எப்பயுமே பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டை மெயின் வேர்டு எடுத்துக்குவோம். பட் இந்த இடத்துல கூட்ஸோட நேம் கொடுத்ததால நம்ம என்ன பண்ணுறோம், முதல்ல இம்பார்ட்டன்ட் இது கொடுக்கணும், கூட்ஸோட நேமுக்கு தான் கொடுக்கணும். சரிங்களா? ஸோ ஃபர்னிச்சர் அப்படின்றது நமக்கு என்னது, அசட்ஸ் இல்லையா? ஸோ நம்ம ஒரு டேபிள் வாங்கினாலும் சரி, அது ரொம்ப நாளைக்கு நமக்கு இருக்கும். ஸோ அது நம்ம எனக்கு என்னது, ஒரு அசட்ஸ். ஸோ அசட்ஸ் சம்மந்தப்பட்டது எல்லாமே இலக்கணம் வரும்னு சொல்லியிருக்கேன், ரியல் அக்கௌண்ட்டில் வரும்னு சொல்லியிருக்கேன். சரிங்களா? ஸோ அடுத்தது என்ன பண்ணுறோம் அப்படின்னா கேஷ். ஸோ கேஷ் அக்கௌண்ட் இதில் வரும், ரியலில் வரும். சரிங்களா? ஸோ பாருங்கள், ரெண்டுமே ரியல் அக்கௌண்ட் சம்மந்தப்பட்டது தான். இப்போ ஃபஸ்ட்டு வேர்டு எடுத்துக்கலாம். ரியல் அக்கௌண்ட்டோட ஃபார்முலா என்னக்குன்னு, டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். ஸோ நமக்கு நமக்குள்ளே வரதை நம்ம என்ன பண்ணணும், டெபிட் வைக்கணும், நம்மளை விட்டு வெளியே போகிறது கிரெடிட் வைக்கணும். ஸோ இதுதான் மெயின் கான்செப்ட். ஸோ இந்த இடத்துல ஃபர்னிச்சர் நமக்கு உள்ளே வருதா இல்லை நம்மளை விட்டு வெளியே போகுதா அப்படின்றத பார்க்கணும். ஸோ மறுபடியும் அந்த கொஷினை கவனி. பாட் ஃபர்னிச்சர் பை கேஷ் அப்படின்னா என்ன பண்ணுற, ஃபர்னிச்சரை வாங்கியிருக்க, எப்படி, கேஷ் கொடுத்து பொருளை வாங்கியிருக்க. இப்போ ஃபர்னிச்சர் உனக்கு உள்ளே வருதா? ஸோ டெபிட் வாட் கம்ஸ் இன். அப்போ என்ன பண்ணுறோம், நம்ம ஃபர்னிச்சர் அக்கௌண்ட்டை டெட்டார் வைக்கணும். செகண்ட் ஒன் கேஷ். இதில் ஒரு ரியல். ஸோ ரியல் அக்கௌண்ட்டோட ஃபார்முலா என்ன, மறுபடியும் சொல்லேன் கூட சேர்ந்து, டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். ஸோ நீ ஒரு பொருளை வாங்குறது மூலிமா ஃபர்னிச்சர் உனக்கு உள்ளே வருது. ஸோ நீ ஃபர்னிச்சர் எப்படி வாங்கியிருப்ப, கேஷை கொடுத்து தான் வாங்கியிருப்ப. எவ்வளோ கொடுத்த நீ, 4000. அப்போ 4000 கேஷை கொடுத்து ஃபர்னிச்சர் வாங்குறேன். அப்போ உன்னை மட்டும் என்ன பண்ணுறது, கேஷ் வெளியே போகுது. ஸோ உன்னை விட்டு வெளியே போகுது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், கிரெடிட்டில் வைக்கணும். ஸோ இப்போ ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டெட்டாரையும் கிரெடிட்டில் என்ன பண்ணுவோம், கேஷ் அக்கௌண்ட் வைக்கணும். இப்போ பாருங்கள், ஜேர்னல் என்ட்ரியில் டேட் 8 பாருங்கள், ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறோம், நீ என்ட்ரி பண்ணிடுறேன். சரியா? பாருங்கன்னு, ஃபர்னிச்சர் உனக்கு உள்ளே வருது, உன்னை விட்டு என்ன பண்ணுது, கேஷ் வெளியே போகும். ஸோ அதனால தான் அது ஃபர்னிச்சர் அக்கௌண்ட்டு டெட்டார் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறோம், 4000. செகண்ட் ஒன் பாருங்கன்னு, ஸோ கேஷ் அக்கௌண்ட் என்ன பண்ணியிருக்கோம், நம்ம கிரெடிட்டில் என்ட்ரி பண்ணிட்டோம். ஸோ நம்ம நிறைய என்னக்கன்னு, ஃபர்னிச்சர் பாட் ஃபார் கேஷ். சரிங்களா? நீ என்ன பண்ணிக்க, பொருளை இந்த இடத்துல பொருளோடைய நேம், கூட்ஸோட நேம் கொடுத்துருக்கிறதால நம்ம என்னக்கன்னு எப்பயுமே பண்ணோம், கூட்ஸோட நேம் எடுத்துக்கிட்டோம். சரிங்களா? ஸோ அடுத்த டிரான்சாக்ஷன் பார்க்கலாம்.
பெய்டு எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் பை கேஷ். சரிங்களா, எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ்னால் என்ன சொல்லி பார்க்கலாம். ஸோ என்ன பண்ணுவோம், கரண்ட்டு பில்லாம் கட்டுவோம் இல்லையா. ஸோ மின் கட்டணம். சரிங்களா, மின் கட்டணம் என்ன பண்ணுறோம், நம்ம கரண்ட்டை எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம பே பண்ணுறோம். எவ்வளோ கேஷ் வந்து எவ்வளோ அதுக்காக கேஷ் வந்து ஸ்பெண்ட் பண்ணுற 1000. ஸோ அப்போ என்ன அர்த்தம், நீ வந்து பில் கட்டுற, எலக்ட்ரிசிட்டி பில் கட்டுற எவ்வளோ, 1000 ரூபி கட்டுறேன். சரிங்களா. ஸோ எதுக்கு நல்லா திங்க் பண்ணி பாரு. ஜெயசிலி ஒரு ப்ரொவிஷன் ஸ்டோர் வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்கு கண்டிப்பாக என்ன பண்ணுறோம், மின் கட்டணம் பில், எலக்ட்ரிசிட்டி பில் வந்து நம்ம என்ன பண்ணணும், நம்ம கட்டி ஆகணும். ஸோ எவ்வளோ கரண்ட் பில் கட்டுறாங்க அப்படின்னா 1000 ரூபா கட்டுறாங்க. ஸோ இந்த 1000 ரூபா கட்டுறது மூலிமா ஸோ எலக்ட்ரிசிட்டி பில் எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் அப்படின்றது நமக்கு என்னது, செலவுகளாக ஜெயசிலி பொறுத்த வரைக்கும் இது ஒரு எக்ஸ்பென்சிவ். சரியா. ஸோ இந்த எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் எலக்ட்ரிசிட்டி பில் கட்டுறதால நம்ம என்ன பண்ணுது, நம்மளோட கேஷ் வெளியே போகுது. சரிங்களா, நார்மலாக நம்ம இப்படி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், மறுபடியும் நான் சொல்லித்தரேன். பெய்ட் எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் பை கேஷ் அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறேன். ஸோ நம்மளோட மெயின் வேர்டு என்ன, எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ், செகண்ட் ஒன் கேஷ். ஸோ எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் அப்படின்னு அது மின் கட்டணம் சொல்லுவோம். ஸோ இது எதில் வரும், நாமினல் அக்கௌண்ட்டில் வரும். ஸோ நாமினல் அக்கௌண்ட் ரூல்ஸ் பிரகாரம் டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ், கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ். நல்லா திங்க் பண்ணிப்பார். எலக்ட்ரிசிட்டி பில் கட்டுறது மூலயமா நமக்கு ஏதாவது இன்கம் வருதா, இல்லை, நமக்கு செலவுகள் தான் வருது. ஸோ அப்போ எக்ஸ்பென்சஸ் நம்ம எப்பயுமே என்ன பண்ணுவோம், டெபிட்டில் வைப்போம். அப்போ எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் அக்கௌண்ட் நம்ம என்ன பண்ணுவோம், டெட்டாரில் வைக்கும். புரியுதா. ஸோ அடுத்தது கேஷ். நம்மளோட செகண்ட் மெயின் வேர்டு என்னக்குன்னு கேஷ். ஸோ கேஷ் எதில் வரும், நமக்கு ரியல் அக்கௌண்ட்டில் வரும். ஸோ ரியல் அக்கௌண்ட் ஃபார்மே என்னது, டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். சரிங்களா, கேஷ் நமக்கு உள்ளே வந்துச்சு அப்படின்னா நம்ம டெபிட்டில் வைக்கணும். கேஷ் நம்மளோட வெளியே போகுது அப்படின்னா கிரெடிட்டில் வைக்கணும். ஸோ இந்த டிரான்சாக்ஷனை பொறுத்த வரைக்கும் நீ எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் பில்லை நீ கட்டுறதால ஒன்று விட்டு கேஷ் வெளியே போகுதா. ஸோ அப்போ கேஷ் வெளியே போகுது என்ன பண்ண, நம்ம கிரெடிட்டில் வைக்கணும். சரி, கோஸ் அவுட். ஓகே, அப்போ என்ன பண்ணுறோம், எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட். இதுதான் நம்மளுடைய ஜேர்னல் என்ட்ரி. பாருங்கள் அந்த கொஷினில் எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட். சரிங்களா, எழுதிட்டு என்ன பண்ணுறோம், டெட்டார் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிக்கிறோம். டெபிட்டில் 1000, கிரெடிட்டில் 1000 என்ட்ரி பண்ணோம். நம்மளோட நரேஷன் அது எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் பெய்ட் அப்படின்னு சொல்லி நம்ம என்ட்ரி பண்ணிடுறோம். சரிங்களா, இப்போ நம்ம இல்லஸ்ட்ரேஷன் 6 லாஸ்ட் டிரான்சாக்ஷன் பாருங்கள். 10 ஜனவரி 10 என்ன டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு அப்படின்றத பாருங்கள். பேங்க் பெய்ட் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் ஆஸ் பர் ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன். சரிங்களா, ஸோ பேங்க் பெய்ட் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் ஆஸ் பர் ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன். அது என்ன அர்த்தம், இப்போ ஜெயசிலியோட ஒரு ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் தராங்க. என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் தராங்க அப்படின்னா பேங்க்குக்கு. ஸோ என்ன தராங்க அப்படின்னா இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பேங்க்லேருந்து நீங்கள் என்ன பண்ணணும், நம்ம அமௌண்ட்டை நம்ம கட்டிடணும் அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வருது. சரிங்களா, ஸோ நம்ம இன்சூரன்ஸ் ப்ரீமியம் வந்து நம்ம கட்டணும். யார் கட்டணும், ஜெயசிலி. ஸோ அப்படி எப்படி கட்டுறாங்க, பேங்க் மூலிமா கட்டுறாங்க. ஸோ அந்த இன்சூரன்ஸை ப்ரீமியமை அதோடைய அமௌண்ட்டை என்ன பண்ணுறாங்க, 300 ருபீஸ் என்ன பண்ணுறாங்க, பேங்க்கு வந்து என்ன பண்ணுறாங்க, செலுத்திடுறாங்க. சரிங்களா, ஸோ இந்த இடத்துல இன்சூரன்ஸ் ப்ரீமியம் அப்படின்றது நம்மளோட மெயின் வேர்டு. செகண்ட் ஒன்று என்ன வேர்டு, நமக்கு பேங்க். ஸோ இந்த இடத்துல இன்சூரன்ஸ் ப்ரீமியம் அப்படின்றது நமக்கு என்னது, நாமினல் அக்கௌண்ட். ஸோ இது நமக்கு என்னது, எக்ஸ்பென்சஸ். ஸோ நம்ம எப்பவுமே எக்ஸ்பென்ஸ் என்ன பண்ணணும், டெபிட்டில் வைக்கணும். சரியா, ஸோ பேங்க் அப்படின்றது எனக்குன்னு நமக்கு பர்சனல் அக்கௌண்ட். ஸோ பர்சனல் அக்கௌண்ட் பிரகாரம் ஸோ இந்த இடத்துல பேங்க் ஏதாவது இன்சூரன்ஸ் ப்ரீமியம் அவங்க ஏதாவது ரிசீவ் பண்ணுறாங்களா, இல்லை, நாம் தான் என்ன பண்ணுறோம், கொடுக்குறோம். ஸோ அப்போ பேங்க்ன்றது நமக்கு பேங்க் தான் தராங்க. ஸோ அப்போ பேங்க் யார், கிவர். சரிங்களா, இப்போ நம்மளோட ஜேர்னல் என்ட்ரி என்னக்குன்னு பேங்க் பெய்ட் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் ஆஸ் பர் ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன். நம்மளுடைய நிலை அறிவுறுத்தலின்படி. சரிங்களா, ஸோ இன்சூரன்ஸ் ப்ரீமியம் என்ன பண்ணுறாங்க, பேங்க்கை வந்து செலுத்துகிறாங்க. சரிங்களா, எவ்வளோ அமௌண்ட் வந்து கொடுக்குறாங்க, நமக்கு 300 கொடுக்குறாங்க. ஸோ அங்கேருந்து என்ன பண்ணுறோம், நம்ம அமௌண்ட் எடுத்து நம்ம இன்சூரன்ஸ் ப்ரீமியம் நம்ம பே பண்ணிடுறோம். சரிங்களா, ஸோ அதனால் பாருங்கள், இன்சூரன்ஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட் டெட்டார் 300 டு பேங்க் அக்கௌண்ட் 300 சொல்லி என்ன பண்ணுறோம், நம்ம என்ட்ரி பண்ணிடுறோம். நரேஷன் அது இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பெய்ட். இப்போ புரியுதா கண்ணு, இல்லஸ்ட்ரேஷன் 6 உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஜெயசிலி அப்படின்ற யார், ஒரு சோலோ ப்ரொப்ரியேட்டர். ஸோ தனியாக வணிகர். ஸோ அவர் என்ன பண்ணுறாங்க, நமக்கு அவங்க
ஒரு ப்ரொவிஷன் ஸ்டோர் வச்சுருக்காங்க. ஸோ அந்த ப்ரொவிஷன் ஸ்டோரில் ஜனவரி 2018 அந்த மந்தில் நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷன்லாம் டேட் ஜனவரி 1லேருந்து 10 வரைக்கும் உள்ள நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷனை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிரான்சாக்ஷனை வச்சு நம்ம கோல்டன் ரூல்ஸோட வச்சு என்ன பண்ண மெர்ஜ் பண்ணிப்பாங்க என்ன சரிங்களா. ஸோ சேர்த்து வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், எது பர்சனலில் வரும், எது ரியலில் வரும், எது நாமினல் வரும்னு சொல்லி என்ன பண்ணணும், நம்ம கிளாஸிஃபை பண்ணணும். கிளாஸிஃபை பண்ண அக்கௌண்ட்டை நம்ம கோல்டன் ரூல்ஸ் நம்ம சொல்லி பார்த்து எது டெபிட்டில் வரும், எது கிரெடிட்டில் வரும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும், நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதை என்ன பண்ணணும், நம்ம இது மாதிரி ஒரு ஜேர்னல் என்ட்ரி க்ரியேட் பண்ணணும். ஸோ ஜேர்னல் என்ட்ரி க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு கொஷின்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்குன்னு கண்டிப்பாக என்ன பண்ணுறோம், ஒரு நேம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது யாரோட புக்கு, ஸோ எந்த கம்பெனியோட ஒரு கம்பெனியோட நேம் கொடுத்துருப்பாங்க. அந்த கம்பெனியில் நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷன் தான் நம்ம என்ன பண்ணுறோம் கொடுத்து நான் அதில் ஜேர்னல் என்ட்ரி போட சொல்லுவாங்க. ஸோ யாரோடைய புக்ஸுக்கு நம்ம க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்றது நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணணும், நேம் எழுதணும். ஸோ எல்லாத்துக்கும் காமன் வேர்டு அதை இந்தி புக்ஸ் ஆஃப் அப்படின்றது நீ எழுதி, ஸோ அந்த கொஷினில் ஏதாவது நேம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த நேம் என்ன பண்ணணும், நீ வந்து எழுதிக்கணும். அது கீழே என்ன பண்ணணும், ஜேர்னல் என்ட்ரி கண்டிப்பாக டேட்டு பர்டிகுலர் எல்எஃப் டெபிட் கிரெடிட்ன்ற ஒரு வேர்ட் இருக்கணும். ஸோ அந்த டேட்டில் பார்த்திங்க அப்படின்னா அந்த கொஷினில் நடக்கக்கூடிய மந்த்து, இயரு, டேட் அதில் என்ன இருக்கோ அதை தான் நீ என்ட்ரி பண்ணணும். புரியுதா? ஸோ எப்பவுமே ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், டெட்டார் அப்படின்னா மார்ஜினை ஒட்டி எழுதி டெட்டார்னு சொல்லி மென்ஷன் பண்ணணும். ஸோ கிரெடிட்ன்றது கொஞ்சம் கேப்பு விட்டு என்ன பண்ணணும், நம்ம 2 அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ டெபிட்க்கு நேராக அமௌண்ட்டு, இந்த கிரெடிட் நேராக டிரான்சாக்ஷன் நேராக அமௌண்ட் வந்து என்ன பண்ணணும், எவ்வளோ அமௌண்ட்டை போடணும். நெக்ஸ்ட்டு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, டெபிட்டில் என்ன வேல்யூ இருக்கோ அதே வேல்யூ தான் என்ன பண்ணுவோம், கிரெடிட்லேயும் இருக்கணும். ஸோ ஈக்குவலாக இருக்கணும். புரியுதாம்மா? ஸோ இப்போ இல்லஸ்ட்ரேஷன் 6 வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம இல்லஸ்ட்ரேஷன் 7 பார்க்கலாம். சரிக்கண்ணே. ஸோ நான் சொன்ன மாதிரி கோல்டன் ரூல்ஸோட நம்ம எக்ஸாம்பிள் 1லேருந்து எக்ஸாம்பிள் 13 வரைக்கும் எப்படி நான் வந்து ஒவ்வொரு கொஷினாக எழுதி நான் வந்து பிரித்து காட்டணும், அதே மாதிரி உன்னுடைய அக்கௌண்ட்ஸ் நோட்டில் இல்லஸ்ட்ரேஷன் 6ன்னு சொல்லி எழுதி ஒவ்வொரு கொஷினாக, இப்போ கமர்ஷியல் பிஸ்னஸ் வித் கேஷ் அப்படின்னா அதில் எது மெயின் வேர்டு, ஸோ கமர்ஷியல் பிஸ்னஸ்னால் என்ன, கேபிட்டல், ஸோ கேஷ் அதில் வரும், ரியலில் வரும், கேபிட்டல் அதில் வரும், பர்சனலில் வரும். ஸோ நம்ம பர்சனலோட ஃபார்முலா என்ன, எது டெபிட்டில் வரும், கிரெடிட்டில் வரும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கொஷினாக இண்டிவிஜுவலாக என்ன பண்ணுற செப்பரேட்டாக நீ எழுதி பிரித்து பார்க்குறீங்க. சரிங்களா? சரி கண்ணு. ஸோ இன்றைக்கி இந்த ஹோம்ஒர்க்கு தான் நீங்கள் பண்ண போகிறீங்க. ஓகேப்பா, தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு கிளாஸில் நம்ம இல்லஸ்ட்ரேஷன் 7 பார்க்கலாம்.